ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பாதாம் பிசின் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கலாம். நிறைய பேருக்கு பாதாம் பிசின் பற்றி தெரியாது. ஸ்வீட் ஆல்மண்ட் ட்ரீயோட பட்டையிலேருந்து பண்ணுற கம் தான் இந்த பாதாம் பிசின். இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது. நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்களோ அதுக்கு முந்தின நாளே நீங்கள் இதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 3 பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. பாதாம் பிசின் வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. எந்த கெமிக்கலுமே இதில் கிடையாது. பாருங்கள், நம்ம பாதாம் பிசின் ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயாச்சு. இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மில்க் ஷர்பத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நன்னாரி ஷர்பத், ஏலக்காய், காய்ச்சின பாலை ஆறி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, பாதாம் பிசின், அப்புறம் க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி ஷர்பத் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ண போகிறேன். நம்ம சில்டு மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை 2 பிஞ்ச் ஆட் பண்ண போகிறேன். க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான மில்க் ஷர்பத் இப்போது ரெடி ஆயாச்சு. இது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். வீக்லி நீங்கள் வந்து ட்வைஸ் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். இப்போது நிறைய பேருக்கு பாடி ஹீட்டோ இல்லைன்னா அசிடிட்டி இருந்தாலும் நீங்கள் இதை குடிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் பிரியா.